அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். CLI 2025 சென்னையில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்துல புதிய வேகன்சிஸ் எடுக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் பிஎஸ்சி எலிஜிபிள். ஸோ அதுக்குண்டான நோட்டிபிகேஷன் தான். 2 நோட்டிபிகேஷன் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்க ரீசெண்டா வந்ததையும் முன்னாடி வந்ததையும் நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது பாருங்க. ஸோ டேட்டட் பார்த்தீங்கன்னா நேற்று 2 நாள் தான் ஆச்சு. ஸோ CLRI அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 2 2வது நோட்டிபிகேஷனா வந்திருக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குரூப் 3 போஸ்ட். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குரூப் 3 போஸ்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்பல இருந்து ஓப்பன் ஆகுதுன்னா நேத்துல இருந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 1/3 அதாவது மார்ச் மாசம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சென்னையில இருக்கக்கூடியது தான். இது எதுக்கு கீழே வருதுன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அதுல வரக்கூடியது தான். சரியா, இது 2க்கு கீழே வரக்கூடியதாக இருக்கும். ஸோ எத்தனை போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 போஸ்ட். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குரூப் 3 போஸ்ட். பே லெவல் பாத்தீங்கன்னா 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 70,290 வரைக்கும் சேலரி கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. அடுத்து எசென்சியல் குவாலிபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்குவோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளா பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 போஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் குவாலிட்டி அசூரன்ஸ் கேட்கறாங்க. ஏஜ் லிமிட் வந்து 28 வந்து அன்ரிசர்வ் கேட்டகரிக்கும், 31 வந்து ஓபிசி கேட்டகரிக்கும், எஸ்சிக்கு வந்து 33 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 60% ஆஃப் மார்க் இருந்து 1 இயர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. அடுத்து ஃபைன் கெமிக்கல்ஸ் அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 60% மார்க் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பாத்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷனோட லிங்க் எல்லாமே டெலகிராம் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செய்து டெலகிராம் சேனல்ல பாருங்க. சரியா, அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஆஃப் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஃபுல் டைம். அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஃபுல் டைம். நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இது பண்ணியிருப்பீங்க, அதாவது டிப்ளமோ செகண்ட் இயர் டைரக்டா முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களும் சம்டைம்ஸ் எலிஜிபிள் தான். நீங்க வேணா அப்ளை பண்ணி பாருங்க. 60% ஆஃப் மார்க் இருக்கணும். 2 இயர்ஸ் ரெலவென்ட் டிசிப்ளின்ல ஏதாச்சும் வேலை பார்த்துருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க. அடுத்து 2 இயர்ஸ் ஃபுல் டைம் டியூரேஷன், அதாவது 2 வருஷம் டியூரேஷன் முடிச்சிருந்தாலும் அவங்க எலிஜிபிள் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சுவாலஜி பிஎஸ்சி சுவாலஜி பயோடெக்னாலஜி இவங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதே தான் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க். அதே மாதிரி இங்க பக்கத்துல போட்டுருப்பாங்க பாருங்க, எக்ஸ்பீரியன்சிங் ஹேண்ட்லிங் ஸ்மால் அனிமல்ஸ் ரேட்ஸ் ரேபிட்ஸ் 1 இயர் டிப்ளமோ அனில் ஹேண்ட்லிங். அதே மாதிரி பாருங்க இந்த ரிப்பேர் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் இருக்கணும். இந்த பக்கத்துல இருக்க டிசேரபிள் குவாலிஃபிகேஷனும் இருந்துச்சுன்னா அவங்க எலிஜிபிள். அடுத்து லெதர் ப்ராசஸிங் பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் லெதர் டெக்னாலஜி 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். பக்கத்துல இருக்க டிசேரபிள் குவாலிஃபிகேஷனையும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெதர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுவும் லெதர் டெக்னாலஜி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் 20 இயர்ஸ் 33 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அடுத்து ஃபுட்வேர் டெக்னாலஜி, ஏன்னா இது லெதர் ரிசர்ச் சென்டர்னால அது ரிலேட்டடாவே எல்லாமே கேட்டிருக்காங்க. சரியா, ஃபேஷன் டிசைன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல் லேப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கவங்களுக்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சி முடிச்சிருக்கவங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ டிப்ளமோல இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள் தான் அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா, ஓகே. அடுத்து அலவன்சஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம். சரியா, அப்பர் ஏஜ் லிமிட் அவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷமும் ஓபிசிக்கு 3 வருஷமும் அப்படின்றத அவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. சரியா, ரைட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஃபார்மட் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்னன்றத இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. ஸோ ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம் சிலபஸ் சென்டர் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ எப்படி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். மொத்தம் உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒவ்வொன்றா என்ன பண்ணுவாங்க கன்சிடர் பண்ணி எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் டெஸ்ட். அவங்க அதுல எக்ஸாம் கிளியர் பண்றாங்க, அதாவது ஸ்கிரீனிங் கமிட்டி வில் பி கால்டு ஃபார் எ ட்ரேட் டெஸ்ட் விச் வில் பி குவாலிஃபையிங் நேச்சர். அதாவது உங்களோட நேச்சர் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணது கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 2 தான் வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்.
OMR பேஸ்டோ அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டோ இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. 200 கொஸ்டின் இதுல வந்து 3 பேப்பர் இருக்கும். ஸோ டிப்ளமா ஆர் கிராஜுவேஷன் லெவல் உங்களோட குவாலிஃபிகேஷன் தகுந்தாப்புல இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பார்ட் 1 வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் 50 கொஸ்டின் 1 hour இருக்கும், 100 மார்க்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் 25 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அப்படின்னு இருக்கும். நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 1 நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேப்பர் 3 பாத்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிப்ளமோல என்ன முடிச்சிருக்கீங்க பிஎஸ்சி அது ரிலேட்டடா 100 கொஸ்டின் 300 மார்க்கு இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் 1 மார்க் இருக்கு. ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 கம்பைன் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து தான் என்னது மார்க்ஸ் அப்பாயிண்ட் பை த கேண்டிடேட்ஸ் இன் பேப்பர் 2 பேப்பர் 3. ஸோ பேப்பர் 2 பேப்பர் 3 தான் வந்து முக்கியமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 rupees அப்ளிகேஷன் ஃபீஸ். உங்களுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்றது தெரியும். ஸோ கீழே அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நோட்டிபிகேஷன். இன்னொரு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 41 போஸ்ட் டெக்னீஷியன் 1 கிரேட் பே லெவல் 2 அப்ராக்சிமேட்டா 38,483 வரைக்கும் சேலரி கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படின்றத பாருங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 10th ITI முடிச்சிருக்காங்க. 10th ITI முடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடு. ஸோ அவங்க எல்லாமே எலிஜிபிள். நான் மேல வந்து ITI எலிஜிபிள் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் சரிங்களா. அவங்களும் இதை வந்து பார்க்கலாம். ஸோ இதோட எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸை பார்த்துக்கோங்க சரிங்களா. 10th முடிச்சிருக்கணும், ஈக்குவலான 55% மார்க் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து லெபார்டரி அசிஸ்டன்ட் கெமிக்கல் லேபுக்கு அசிஸ்டன்ட் இதுக்கு 7 போஸ்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ITI செக்டார் அதாவது ITI இருக்கும் பாத்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி நம்ம டிப்ளமோ வந்து பாருங்க. அடுத்து டிராஃப்ட்மேன் சிவிலுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசியோதெரபி மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் நர்சிங் மைல்டு வைஃப் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட்டரிங் ஹாஸ்பிட்டாலிட்டி லேப் அனிமல் ஹேண்ட்லிங். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. தயவு செய்து இது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்கன்னா தயவு செய்து பாருங்க. இதோட நோட்டிபிகேஷன் லிங்க்கும் நம்ம டெலிகிராம்ல போட்டிருக்கேன். தயவு செய்து பின் மெசேஜ்ல பண்ணி வைக்கிறேன். தயவு செய்து போய் பாருங்க. உங்களுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா தயவு செய்து இது என்ன பண்ணுங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதா சொல்லுவேன். இது எல்லாமே பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ நீங்க வந்து டெம்பரவரி அப்படிலாம் நினைக்க வேணாம். இதெல்லாம் பர்மனன்ட் ஜாப் தான் சரியா. ஓகே இங்க பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 19 வகையான போஸ்டிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரியா. ஓகே ஸோ எப்பவும் போல எல்லாமே குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்லாம் அதே மாதிரி தான் இருக்கும் சரியா. ஓகே ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/2 இந்த மாதம் 16ஆம் தேதியோட உங்களுக்கு முடியுது சரியா. ஓகே அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்ல வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேஜ் 1 கிளியர் ஆனாதான் ஸ்டேஜ் 2 போவீங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். SSC ITI 12th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் இருக்கும் 2.5 மணி நேரம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் ஸோ பேசிக்கா அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்ல மட்டும் 50 அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின் அங்க 100 கேட்டிருந்தாங்க, இங்க 50 அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே சேம் தான். மற்றபடி என்னது எல்லாமே சேமா தான் இருக்கு. ஸோ தயவு செய்து இதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்கன்னா தயவு செய்து போய் பாருங்க சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய். SC ST PWD இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உமன்ஸுக்கு எல்லாமே ஃபீஸ் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் கிடையாது. ஸோ இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சிக்கு யாரும் எலிஜிபிளா இருந்தீங்கன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி தயவு செய்து இந்த மாதிரி வேகன்சி எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.